ஹலோ குட் மார்னிங் ஆல். இது வந்து டே 2 சூயிங் டிப்பு. இது பயாஸ் டேப். பயாஸ் டேப்னால் நம்ம 45 டிகிரிஸ்லேருந்து ஸ்ட்ரிப்பை கட் பண்ணி 1.5 இன்ச்சு ஸ்ட்ரிப்பு கட் பண்ணி அதை வந்து ஃபோல்ட் பண்ணிவிட்டு நெக் லைனுக்கு ஸ்டிச் பண்ணுறது, ஆர்ம் ஹோலுக்கு ஸ்டிச் பண்ணுறது. ஸ்லீவ்லெஸ்ஸாக இருந்தால் ஆர்ம் ஹோலுக்கு ஸ்டிச் பண்ணுவோம். ஸ்லீவ்லெஸ் இல்லைன்னா நெக் லைனுக்கு யூஸ் பண்ணுறது, நெக் லைனுக்கு ஸ்டிச் பண்ணுறது. இது வந்து Amazon.comல கிடைக்கிது. 5 இருக்குது. இல்லை க்ரீன் ஒன்று, ஆரஞ்சு, எல்லோ, ரெட் அண்ட் ப்ளூ. க்ரீன் பார்த்திங்கன்னா பின்னாடி ஒரு நம்பர் போட்டிருக்காங்க. இது வந்து 6னால் 6 mmன்னு அர்த்தம். ஸோ 6 mm கன்வெர்ட் பண்ணால் 0.236 இன்ச் வருது. அதாவது கிட்டத்தட்ட 0.25 இன்ச்சஸ், 1/4 இன்ச்சுக்கு வந்து பயாஸ் டேப் வந்து ரெடி ஆகுங்கிறதுக்கு இது ப்ரூஃப். ஸோ அப்போ 0.25 இன்ச்சஸ்க்கு நமக்கு பயாஸ் டேப் ரெடி ஆகணும்னா நம்ம வந்து இதுக்கு என்ன பண்ணணும்னா 0.5 இன்ச்சஸுக்கு ஸ்ட்ரிப்பு மெஷர் பண்ணி கட் பண்ணணும், நெக்லைனுக்காக இருந்தாலும் சரி. ஸோ இது குழந்தைங்களுக்கோட நெக்லைனுக்கு இந்த இதை வந்து யூஸ் பண்ணுறது நல்லாயிருக்கும். ஸோ இதை யூஸ் பண்ணோன்னா நமக்கு வந்து 0.25 இன்ச்சஸ்க்கு 0.5 இன்ச்சஸ்க்கு ஸ்ட்ரிப்பை கட் பண்ணிவிட்டு அதை 0.25 இன்ச்சஸ்க்கு வந்து நம்ம வந்து இந்த பயாஸ் டேப் யூஸ் பண்ணோன்னா நமக்கு 0.25 இன்ச்சஸ் வந்து ரெடி பயாஸ் டேப் நமக்கு கிடைக்கும். இது ரொம்ப ஈஸி. இது யூஸ் பண்ணோன்னா ரொம்ப ரொம்ப பெனிஃபிட்டு. 2 டைப்பில் இருக்குது. ஒன்று இதுவும், இன்னொன்று வந்து நம்ம நார்மலாக 1.5 இன்ச்சு ஸ்ட்ரிப்பை கட் பண்ணி அதை ஃபோல்ட் பண்ணி ஸ்டிச் பண்ணி அப்புறம் நெக்லைன் ஜாயின் பண்ணுறது, அந்த இதுவும் பண்ணலாம். இந்த ஆரஞ்சு வந்து 9 mm. இதோட இன்ச்சு பார்த்திங்கன்னா 0.35. ஸோ 0.35னால் கிட்டத்தட்ட 0.5 இன்ச்சஸ்க்கு நம்ம கன்வெர்ட் பண்ணோன்னா, ஸோ நம்ம கட் பண்ண போகிற பயாஸ் ஃபேப்ரிக் ஸ்ட்ரிப்பு வந்து என்னென்னா 45 டிகிரி ஆங்கிளில் இருக்கிற ஸ்ட்ரிப்பை தான் நம்ம கட் பண்ணணும் பயாஸ் டேப் பண்ணுறதுக்கு. பயாஸ் ஃபேப்ரிக் ஸ்ட்ரிப் ரெடி பண்ணுறதுக்கு 0.5 × 2 1 இன்ச்சு ஸ்ட்ரிப்பு 1 இன்ச்சுக்கு மெஷர் பண்ணி ஸ்ட்ரிப்பை கட் பண்ணிவிட்டு லென்த்து வந்து வித்து வந்து 1 இன்ச்சு, லென்த்து நான் வந்து நமக்கு நெக்லைனுக்கு எவ்வளோ வேணுமோ அது எடுத்து கட் பண்ணி அதை வந்து 0.5 இன்ச்சஸ்க்கு நமக்கு இது ரெடி அளவு வரும் இது யூஸ் பண்ணோன்னா. ஸோ இது அடுத்த வீடியோவில் வந்து இதை எப்படி யூஸ் பண்ணோன்னு காமிக்கிறேன். இது வந்து எல்லோ வந்து 12 mm. 12 mmனா 0.472. ஸோ 0.472னா சிமிலர் டு 0.5 இன்ச்சஸ் சேம். ஸோ நம்ம கட் பண்ண போகிற ஸ்ட்ரிப்பு வந்து 0.5 × 2 1 இன்ச்சு. 1 இன்ச்சு ஸ்ட்ரிப்பு, 1 இன்ச் வித் ஸ்ட்ரிப்பை வந்து நம்ம பயாஸ் டேப் கட் பண்ணி பயாஸ் ஃபேப்ரிக் கட் பண்ணி அதை வந்து நம்ம இதில் அப்ளை பண்ணோன்னா நமக்கு 5.5 இன்ச்சஸ் வரும். ஸோ இது வந்து ரெட் இது பின்னாடி போட்டிருக்காங்க. ஸோ இந்த இது வந்து என்ன 18 mm. ஸோ அதுதான் நான் தான் நான் இங்கே மென்ஷன் பண்ணியிருக்கேன். 18 mm வந்து 0.708. ஸோ 0.708னா 0.75 இன்ச்சஸ். ஸோ ரவுண்ட் பண்ணோன்னா 0.75 இன்ச்சஸ் இன்ட்டு 2. ஸோ 1.5 இன்ச் ஸ்ட்ரிப்பை கட் பண்ணோன்னா நம்ம இந்த பயாஸ் டேப் மேக்கர் யூஸ் பண்ணோன்னா அதுக்கு வந்து 0.75 இன்ச்சஸ்க்கு வரும். இது வந்து 25 mm. இதோட இன்ச்சு வந்து பார்த்திங்கன்னா 0.984. ஸோ கிட்டத்தட்ட 1 இன்ச்சுக்கு வருது. 1 இன்ச்சுக்கு 1 இன்ச்சுனா 2 இன்ச்சு பயாஸ் ஸ்ட்ரிப் 2 இன்ச்சு ஃபேப்ரிக்கை கட் பண்ணி இதில் இன்சர்ட் பண்ணி நம்ம இழுத்தோன்னா நமக்கு வந்து இதோட ரெடி அளவு எவ்வளோ வரும்னா 1 இன்ச்சுக்கு வரும். ஸோ நெக்ஸ்ட் இதில் உங்களுக்கு இதோட ஃபுல் டீட்டெயில்ஸும் இதை எப்படி ஸ்ட்ரிப்பை கட் பண்ணி எப்படி பண்ணணுங்கிறத காமிக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.